நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கிளியூர் தொகுதி முஞ்சிரை ஊராட்சி மெதுகும்மல் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது பெருங்குளம். இது மிகவும் பழமையான குளம். இதன் கரையில் சுமார் 55 வருடங்களுக்கு முன்பாக பொதுமக்கள் குடிநீர் விநியோகத்திற்காக கிணறு ஒன்று நிறுவப்பட்டது. இந்த கிணற்று தண்ணீரை அந்த பகுதி மக்கள் அனைவரும் குடிநீருக்காக உபயோகப்படுத்தி வந்தனர். நிறுவப்பட்ட பல வருடங்களாக கிணறு தூர்வாரி சுத்தப்படுத்தி வந்தது. ஆனால் தற்போது 20 வருடங்களுக்கு மேலாக கிணறு தூர்வாரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குடிநீர் கிணறு தூர்வாரி சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. நீரின்றி அமையாது உலகு வள்ளுவர் சொல்லிருக்குனாங்க. பொதுமக்களின் அடிப்படை தேவைகளில் மிகவும் அத்தியாவசியமானது குடிநீர். அந்த குடிநீர் சுமார் 20 வருடங்களாக குடிநீர் கிணறு தூர்வாராமல் கிடப்பில் போடப்பட்டதால் பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முஞ்சிரை ஊராட்சி மெதுகும்மல் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் இந்த கிணறு அமைந்திருக்கு. இந்த கிணறு சுமார் ஒரு 52 வருட காலம் மிகவும் பழமையான கிணறு. இதில் தான் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த தண்ணியை தான் குடிநீர் தண்ணியாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு 20 வருட காலமாக இந்த கிணறு தூர்வாரப்படாமல் இந்த கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் குடிப்பாங்க. அந்த தண்ணியானது ரொம்ப கலங்கின நிலையில் ஒரு துர்நாற்றம் வீசப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது பற்றி பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்தில் இது குறித்து புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு அடுத்து சுமார் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் கலெக்டர் அலுவலகத்தில் போய் மனு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் நடவடிக்கை எடுக்கல. இப்பவும் இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணீர் எடுத்து மக்கள் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நடந்துகிட்டு இருக்க ஆட்சியில் பொதுமக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அதை நிறைவேற்றப்பட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம். அதே போல் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரும் அது மாதிரி தான் பொதுமக்களின் அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதனால் மாவட்ட நிர்வாகம் இதனை உடனடியாக பார்த்து இந்த பொதுமக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கணும்னு இந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கிழக்கு பக்கத்தில் இருக்கிறதான் இந்த குளம். இந்த குளம் தலைமுறையாட்டு பல விவசாயிகள் விவசாய நிலத்துக்காண்டி இந்த குளத்திலிருந்து தான் தண்ணீர் கொண்டு போய் பாசன வசதி செய்து வந்தாங்க. இதுவும் ஆழப்படுத்தி தூர் வாரப்படாததால தற்போது இந்த குளத்தில் உள்ள தண்ணி பற்றாக்குறையா இருக்கு. அதே போல இந்த குளத்தையும் தூர் வாரப்பட வேண்டும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. என் பேர் கே. விஜயகுமார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி முஞ்சிரை ஊராட்சி மெதுகும்மல் பஞ்சாயத்து. இதுக்கு பார்த்தோன்னா ஒரு கிணறு, ஒரு குளம். இந்த 2 குளம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமாக தூர்வாரமாக போட்டிருக்காங்க. இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா குளம், கிணறு இந்த 2 இந்த மாதிரி பல கிராமத்தில் மக்கள் இதை பயன்படுத்தி இந்த குளம், இது கிணறு. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்து பர்சன்ட் இருந்துருந்தாங்க. எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குளத்தினால இந்த குளம் தூரமாக காரணத்தினால பார்த்தீங்கன்னா விவசாயம் மொத்தம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இதை நம்பி அந்த குடிக்கிற கிணறு பல மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த குளத்தில் குளிக்கும்போது அதுவும் இந்த நோய் தோல் பார்த்தீங்கன்னா அந்த தோல் நோய் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. குளிக்க முடியாது, ஊந்துகடி ஃபுல்லாக ஊந்துகடி. அதுபோல் கிணறு அது மாதிரி குளிச்சாங்க நோய் தான் வந்துட்டு இருக்குது. எதுவுமே எதுவும் கிணத்தையும் தண்ணி குடிக்க முடியாது, யூஸ் பண்ண முடியல. பட் பல வாட்டி பஞ்சாயத்துலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கலெக்டரேட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பட் எந்த நடவடிக்கையும் இதை எடுத்த மாதிரி தெரியல. இது என்ன பிரச்சனைனா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தோல் கம்பெனி இருக்குது. அந்த தோல் கம்பெனி வர கழிவு பொறுத்த இன்னொரு தச்ச குளம் வருது. தச்ச குளம் ரூட் வழியாக ஃபுல்லாக இந்த குளத்தில் வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்பி இருக்கிற பல குடும்பம் மொத்தமே எதுவுமே யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இது கலெக்டரேட்டு எதுவும் கிடையாது. பட் இதை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு இந்த இதுவும் கிடையாது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த துறை பல அதிக அரசு அதிகாரிகள் இருக்காங்க. இந்த அரசு அதிகாரிகள் இது பார்க்குறதும் கிடையாது. பட் அவங்க கரெக்டாக மாதம் வராங்க, சம்பளம் வாங்குறாங்க, அவங்க போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு அரசு அதிகாரம். அதே மாதிரி தான் பஞ்சாயத்து பிரச்சனை இருக்காங்க, எதுவும் பார்க்குறது கிடையாது, எதுவும் பார்க்குறது கிடையாது. நாங்கள் ஜேபிபி அறக்கட்டளை அது மூலமாக இப்போ ஏதோ நடவடிக்கை எடுத்துருக்கோம். இது மாதிரி பிரச்சனை இப்போ இது கவர்மெண்ட்டை கொண்டு போனால் அவங்களும் அது எந்த இதுவும் கிடையாது. இது 2 டைம் 3 டைம் நாங்கள் கொடுத்துருக்கேன், கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பட் அவங்க எந்த இதுவும் கிடையாது, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்புறம் தினத்தந்தி பேப்பரில் அது போட்டோம், இதில் புகார் மேடை. அப்போ அதுவும் சரி ஓகே ஸ்டெப் எடுப்பாங்கன்னு அதுவும் கிடையாது. பட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேன். இது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சில இதை நம்பி இதை கிணற்றை நம்பி இருக்கலாம். ஒரு சில குடும்பம் இந்த தண்ணிக்காக ரொம்ப தூரம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா இங்கே அவசர காலங்களில் இதுதான் குடிக்க வேண்டிய நிலைமை.
அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவை என்னென்னா இந்த குளத்தை க்ளீன் பண்ணி இந்த கிணத்தை க்ளீன் பண்ணி திரும்பவும் இதை வந்து குடிக்கிறதுக்கு வேண்டியும் திரும்பவும் அந்த கிணத்தை எங்களுக்கு குளிக்கிறது அது மாதிரி பயன்படுத்தி தரணும். அதான் எங்களுக்கு ஒரு மாவட்ட கலெக்டருக்கும் திரும்ப மத்திய அரசு மாநில அரசு இவங்களும் எல்லாமே ஸ்டெப் எடுத்து இதை பண்ணணும். அந்த அது ஏதாவது எங்களோட ஜேபி காரகட்டம் கோரிக்கை.